ஹல்லேலூயா, குட் மார்னிங். மற்றும் ஒரு அற்புதமான நாள் ஆண்டவரை துதிப்பதற்கு. அதேபோல இன்று வெள்ளிக்கிழமை அநேக ஆலயங்களில் உபவாச கூடுகை இருக்கும். ஒருவேளை உங்கள் சபையிலே வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமையிலே ஒரு பிரத்யேக உபவாச கூடுகை இருக்கக்கூடும். நாம் எல்லா வேளைகளிலும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு தினமும் உபவாசம் என்பது ஏதோ ஆகாரத்தை தவிர்ப்பது மாத்திரமே அல்ல. நம்முடைய இச்சைகளை கண்ட்ரோலில் வைத்துக்கொண்டு நம்முடைய ஆசைகளை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வது, கூடவே தேவனுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வது. அது மாத்திரமின்றி அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு 2-3 தடவையாவது ஆலயத்தில் கூடி விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிப்பது என்பது மிக மிக அவசியமானது. வாருங்கள், ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இன்றைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மீண்டுமென்றும் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 86 ஒரு விஷயம் நாம் வாசிப்போம் என்றால், இவ்விதத்திலெல்லாம் தாவீது தேவனை எதிர்கொண்டிருக்கின்றான் என்பதை கவனிக்க நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நம்மள நிறைய பேர் இல்லாமையிலே இருக்கும்போது, குறைவிலே இருக்கிற போது, பாடுகளுக்குள்ளாக இருக்கிற போது, சாதாரணமாக இருக்கிற போது அல்லது தேவைகளோடு இருக்கிற போது தாழ்த்திக் கொள்வது, விண்ணப்பம் செய்வது, தேவனிடத்தில் ஜெபிப்பது எல்லாமே சாதாரணமானதுதான். ஆனால் தேவன் ஆசீர்வதித்ததற்கு பிறகு, உயர்த்தியதற்கு பிறகு, ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்த தாவீது ஒரு ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் கூட தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டது நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆரம்ப நாட்களிலே விசுவாசிகள் தங்கள் நிலைமையை குறித்து நன்றாக அறிந்து கொண்டு, எதற்கும் உதவாதவன் நான், ஆண்டவரே என்னை இவ்வளவாய் நேசித்தீரே, இந்த அளவுக்கு எங்கள் மீது இரக்கம் பாராட்டினீர், மன்னித்தீர், ரட்சித்தீர், சுஸ்தமாக்கினீர் என்று எவ்வளவோ நன்றியோடு கூட இருப்போம். நம்மை தாழ்த்தி விண்ணப்பம் செய்கிற போது கட்டாயமாக தேவன் நம்மை உயர்த்துவார். உன்னுடைய கண்ணீரை அவர் துடைப்பார், உன்னுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார், உன் எலும்புகளுக்கு நல்ல பலனை அருளி செய்வார், நீ செய்கிற எல்லாமே கூட வாய்க்கிற வகையில செய்வார். அப்பொழுது எப்படி இருக்கிறது நம்முடைய விண்ணப்பம்? அப்பொழுதும் கூட தாவீதினுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்பது இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும். பார்க்கலாம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தாவே, எனக்கு செவி சாய்த்தருளும். இடத்திலே வந்து விண்ணப்பம் பண்ணுவதற்கு எனக்கு அருகதை இல்லை. நீர் சொல்கிற எல்லாவற்றையும் செய்கிறேன் என்ற பெருமையும் இல்லை. உமக்காக மகத்தானவைகளை, பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன், வெற்றியை பெற்றிருக்கிறேன் அப்படி என்கிற பெருமையும் எனக்கு இல்லை. ஆனால் அவைகளெல்லாம் உம்முடைய கிருபை என்பதனாலே, ஆண்டவரே, நான் நீர் இல்லை என்றால் நான் சிறுமையானவன், நீர் இல்லை என்றால் நான் எளிமையானவன், நீர் இல்லை என்றால் ஆண்டவரே நான் எதற்கும் உதவாதவனாயிருப்பேன், சிறுமையும் எளிமையுமானவன். எனக்கு இரங்கும் ஆண்டவரே, நாடோறும் உம்மை நான் கூப்பிடுகிறேன். நான் உம்முடைய பக்தனையா. பக்தியுள்ளவர்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள். பக்தி என்றால் என்ன? தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வதுதான். கர்த்தரிடத்திலே பயபக்தியாயிருந்து தீமைகளை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற அர்த்தம். தேவன் நம்மை ஆசீர்வதித்ததற்கு பிறகு நம்மில் நிறைய பேர் நாம் அவருடைய பக்தர்கள், அவருடைய கிருபையினாலே நாம் பிழைக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் நல்ல பெரிய ஆள் என்பதைப் போல இருப்பதை கூட கவனிக்கிறோம். என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன். உண்மைதானுங்க. நம்முடைய ஜீவனை காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தானே. நமக்கு பணம் இருப்பதால அல்லது நல்ல ஆரோக்கியம் இருப்பதால, நல்ல வாய்ப்புகள் இந்த உலகத்துல, அதாவது சர்வ சம்பத்துக்களோட எல்லா குறைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் நாம் இருக்கிற போது, நிறைய செக்யூரிட்டி நமக்கு இருக்கிற போது, அதனால் நமக்கு ஒரு பயம் இல்லாது இருக்கிறதால, தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் அப்படி நம்மளால இருக்கவே முடியாதுங்க. தினந்தோறும் ஆண்டவரை நாம துதிக்கணுங்க. காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரை ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
உன்னுடைய ஆத்துமாவும் உன்னுடைய சகல மார்க்கங்களும் எந்த தேவனுடைய கரத்தில் இருக்கிறதோ அவரை கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்தாததால் தான் பெல்ஷாத்சாரே தேவனுடைய கோபம் உன் மீது இறங்கியது. தேவன் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார், நீயோ களியாட்டம் போடுகிறாய், உன் இஷ்டப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய். உன்னை ராஜாவாக அவர் அபிஷேகம் செய்து எல்லா விதத்திலும் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ உன் மனம் போன போக்கில தவறாக நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். வஸ்து வாகனங்களை பூஜித்துக் கொண்டு தேவனுக்கு விரோதமாய் விக்கிரகங்களை ஆராதித்தாய். நாட்கள்ல பாருங்க, எத்தனையோ விதமான வழிபாடுகள் இந்த உலகத்தில் இருக்கா இல்லையாங்க? அதாவது நவீன செயல்பாடுகள் எல்லாம் எதோடு கூட ப்ரிப்பேர் ஆகுதுன்னு கவனிங்க. டிவி, செல்போன், இது எல்லாமே கூட ஒரு விதமான மெட்டீரியல்ஸ் தான். அந்த மெட்டீரியல்களை நேசிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆத்துமாவை காத்தருளும் என்று தேவனிடத்தில் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அதேபோல உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, நான் ராஜா என்று சொல்லவில்லை, நான் உமது அடியான். என்னை எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைத்தாலும், ஒரு பெரிய அதிகாரியாக எத்தனை பேர் மீது நான் அதிகாரம் செலுத்துகிற ஸ்தானத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் உமக்கு மாத்திரம் நான் ஊழியக்காரன் தான். அதுதான் நமக்குள்ளும் இருக்க வேண்டிய எண்ணம். ஒரு உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்ட பிறகு உயர்த்திய ஆண்டவரை, அதாவது அவருக்கு சமானமாகிவிட்டேன் அப்படின்னு சொன்னா பிசாசானுடைய மனப்பாங்கு நமக்கு வந்துருச்சுன்னு. நாம் மனிதர்களுக்கு மேலானவர்கள் அல்ல. நாம் மனிதர்களை ஆளுகை செய்வதற்கு, வழிநடத்துவதற்கு, ரட்சிக்கிறதற்கு, அவர்களுக்கு ஒரு ஆதர்ஷ புருஷராக, முன்மாதிரியாக, அவர்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருப்பதற்கு தேவன் நம்மை உயர்த்திருக்கிறாரே தவிர நாம் ஏதோ அவங்களை விட பெரிய ஆட்கள் என்பதால் அல்ல. ஆண்டவருடைய அடியானை நீர் ரட்சியும். நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு இறங்கும். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நாள்தோறும் உம்மிடத்திலே நான் முறையிடுகிறேன். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலையில், மத்தியானம், சாயங்காலம் அப்படின்னு இல்லை. இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருங்கிறது மாத்திரம் இல்லை. தினம் முழுக்க உம்மோடு கூட நான் பேசிக்கொண்டே இருப்பேன், சம்பாஷித்துக் கொண்டே இருப்பேன், உம்மிடத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய எல்லா தேவைகளையும், எல்லா சந்தோஷங்களையும், எல்லா குறைவுகளுக்காகவும், எல்லா திருப்திகளுக்காகவும் நான் உம்மை துதித்து உம்மோடு கூட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நடத்தையோட இருக்கிறோம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தையோட இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட இடைப்படுறோம். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு பதில் கொடுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை ரட்சிங்க, எனக்கு இறங்குங்க. உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். கவனிங்க, நாம எவ்வளவு சம்பாதிச்சோம், என்னென்ன சாதிச்சிருக்கோம், என்னென்னலாம் செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு சாப்பிட்டோம், எவ்வளவு கம்பீரமா இருக்கிறோம், எவ்வளவு ஆடம்பரமா வாழ்றோங்கிறது முக்கியமே இல்லைங்க. நம்முடைய உள்ளம் சந்தோஷமா இருக்கா? நம்முடைய மனதில் திருப்தி இருக்கா? அந்த திருப்தி, அந்த சந்தோஷம் திங்ஸால கிடைக்கவே கிடைக்காதுங்க. வஸ்து வாகனங்களால வராது. மனிதருடைய புகழ்ச்சியால் வருகிற சந்தோஷம் ஒரு சருகு மாதிரி காத்துல பறந்து போயிடும். அது கொஞ்ச நேரம் கூட நிலைக்காது. தேவனுக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார். அது அந்தரங்கத்திலிருந்து, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் அல்லவா? அப்படி ஒரு அளவற்ற சந்தோஷம், அது ஊற்றை போல நமக்குள்ளே பொங்கிக் கொண்டே இருக்கும். நிலைமைகள் எப்படி மாறி போனாலும் நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை யாராலும் தொட முடியாது. நிலைமைகளுடைய தாக்கம் நமக்கு அந்தரங்கத்திலே தேவன் அருளியிருக்கிற சந்தோஷத்தின் மீது எள்ளளவும் இருக்கவே இருக்காது. அதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். இந்த உலகம் தருகிறபடி அல்ல, என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன். மரணத்தை எதிர்கொள்ளும் முன்பு சொன்ன வார்த்தைகள் அவை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் அறையப் போகிறார்கள், ஆணிகளை கொண்டு அடிக்கப் போகிறார்கள், அவருடைய முகத்திலே உமிழப் போகிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்துல எந்த கலவரமும் இருக்கல. பிதாவின் சித்தத்தின்படி செய்ய போகிறேன் என்ற திருப்தி இருந்தது. யாருமே எடுத்து விட முடியாத அடிகளாலே, வார்த்தைகளாலே. ஒருவேளை நம்முடைய சந்தோஷத்தை நான் இழந்து போவோம் என்றால் அது நமக்கு உலக பிரகாரமான சந்தோஷம். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சந்தோஷம், உன்னை யாரோ ஏளனமாய் பேசினார்கள் என்றோ, உன்னை விமர்சித்தார்கள் என்றோ, உன்னை குறித்து யாரோ தவறாக பேசுகிறார்கள் என்றோ, அதனாலதான் என் உள்ளம் என்னமோ மாதிரி இருக்குது, என்னோட சந்தோஷமெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ற யாரும் இருக்கீங்களா? அநேகர் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க.
அப்படின்னா தேவன் தரும் சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் தருகிற சந்தோஷம் நமக்குள் இருந்தால், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன் அதிகமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரே, என் இருதயத்திற்கு சந்தோஷத்தை அருளுங்க. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை உள்ளவராயிருக்கிறீர். என்ன மன்னிங்க. அவ்வப்பொழுது தேவனுடைய மன்னிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். தேவனை நாம் அறிந்தோ அறியாமலோ துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நாம் வாழ முடியாமல் இருக்கிறோம். What is there? If you can say, I am wrong, I am sorry, please forgive me. இந்த 3 வார்த்தைகளை நாம கத்துக்கணுங்க. தேவனிடத்துல, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க. நான் அறிக்கையிடுகிறேன், மனம் திரும்புகிறேன், என்ன மன்னிங்க என்று கேட்க கத்துக்கணுங்க. அதே போல மனிதர் இடத்துல கூட அவங்களுக்கு எதிராக தப்பு பண்ண நம்ம மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு அப்படியே கம்பீரமா, நீ செய்யலையா அப்படின்னு சமாளிக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன், ஐ எம் சாரி, நான் அதை உணர்ந்துட்டேன், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ என்று கேட்பதனால நமக்கு என்னைக்கும் எந்த செலவும் இல்லைங்க. மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், மனசுல சந்தோஷம் ஸ்திரமா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறவர். நாமும் மன்னிக்க வேண்டும். பிறரை மன்னிக்கலன்னா அந்தரங்கத்துல நமக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. ஒருவேளை நீ மற்றவங்களை தூஷிக்கல, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணல, யாரோ உனக்கு கெடுதல் பண்ணிருக்காங்கன்னா அவங்கள பத்தியே நீ நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தனா உன்னோட மனசுதான் கெட்டு போயிடும், உன்னோட சந்தோஷம் தான் கெட்டு போயிடும். அதனாலதான் மன்னிக்கணும். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு தான் தேவ வார்த்தை சொல்லுது. மன்னிக்கிற ஆண்டவரிடத்திலே போகிற போது மன்னிக்கிற மனதை நாமும் பெற்றுக்கொள்வோம், பிறரை மன்னிக்க கூடிய வகையில. இந்த சங்கீதம் முழுவதையும் இன்று நீங்கள் தயவு செய்து வாசித்து தியானியங்கள். எவ்வளவோ மேன்மையான காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கும் தேவையான வார்த்தைகளும் உண்டு. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நம்முடைய தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவர், பதில் தருகிறவர். சில பேர் நோ ரெஸ்பான்ஸ் இருப்பாங்கல்ல. நம்ம சில காரியங்களை குறித்து அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் பண்ணுவோம், அங்கிருந்து ஏஷனோ அல்லது நோனோ எந்த பதிலும் வராது. என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே இருப்போம். சில நேரங்களில் மனிதர்கள் கூட அப்படிதான், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, எஸ்ஸும் சொல்ல மாட்டாங்க, நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவன் நமக்கு பதில் தருகிறவர். He will say yes or no, or he will say wait. அவர் தருவேன் என்பார், அல்லது மாட்டேன் என்பார், அல்லது காத்திரு என்பார். நாம் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வதற்காக விசுவாசத்தோடு காத்திருக்கிற போது, கேட்கிற போது அவர் நமக்கு அருளிச் செய்வார். 10வது வசனம், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். அவர் ஆச்சரிய காரியங்களை செய்கிறவர். எக்ஸ்பெக்ட் a miracle when you go to the Lord. ஆண்டவரிடத்திலே செல்லும் போது நாம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிறவர் ஆண்டவர் என்பதை நம்புங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அல்லவா? அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் சூழ்நிலைகளின் அடிப்படையில அல்லது சாதகங்களின் அடிப்படையில கிரியை செய்கிறவர் அல்ல. அற்புதமாக ஒன்றுமில்லாமையிலிருந்து அற்புதங்களை செய்த ஆண்டவர், தேவாதி தேவன். எதுவுமே புரியாத சூழ்நிலையில் இருக்கும் போதும் கூட அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறவர் என்பதை நம்பு. அவர் நிகரற்ற தேவன், யாரையுமே அவரோட ஒப்பிட முடியாது. அவர் ஏகசுதனான தேவனாயிருக்கிறார். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகராக ஒருவரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கும் ஒப்பான கிரியைகளும் இல்லை. 11வது வசனத்தையும் வாசிக்கலாம், கவனிங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், அப்பொழுது நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன் என்கிறான். நம்முடைய மனம் போன போக்குல என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருப்பது அல்ல, நான் உம்முடைய சத்தியத்தின்படி நடப்பது எனக்கு முடியாத காரியம். எனவே உமது வழியை எனக்கு போதியும், நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நம்ம ஆண்டவரிடத்திலே போகும்போது, இது என்னால முடியல, என்னால் நீர் விரும்புகிறபடி இருக்க முடியவில்லை, நீர் அருளுகிற சந்தோஷத்தை என்னால் பெற முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் செய்கிற அற்புதங்களை காண முடியவில்லை என்று சொல்லுகிறோமே தவிர, கவனிங்க, என் மகன் பொல்லாத ஆவினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறான் என்று
ஆண்டவரிடத்தில் அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டு வந்தபோது ஆண்டவர் அந்த பிள்ளையின் தகப்பனிடத்தில் என்ன கேட்டார்? நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப அந்த தகப்பன் என்ன சொன்னான்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அவ்விசுவாசம் வந்து விடாதபடி எனக்கு உதவி செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவ்விசுவாசம் வராதபடி எனக்கு உதவுங்க. இங்க தாவீதும் கூட அதைத்தான் சொல்றான். ஆண்டவரே, நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துமையா என்கிறான். எனக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கலவரத்தை அகற்றி உம்முடைய வழியிலே நடக்கும்படியாக, உமது சத்தியத்தில் நடக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதியும். இந்த காலை வேளையில நாம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? உம்முடைய வழியை எனக்கு போதிங்க ராஜா. ஸ்திரமான மனசை எனக்கு அருளி செய்யுங்கப்பா. நீர் எனக்கு துணையாருங்க. நீரே என்னை ரட்சிக்கிறவர், என்னை மன்னிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், வழிநடத்துகிறவர், பலனை அருளுகிறவர் நீரே என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? தலைகளை வணங்கி பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பிதாவே, இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்திலும் ஸ்திரமான பக்தியோடு இருக்கும்படியாக, அந்தந்த நாளுக்கு உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணும்படியாக, பலவீனர்களாக இருக்கிற போதும் நீர் தருகிற பலனுக்காக காத்திருந்து உம்மிடத்திலே விசுவாசத்தோடு இருந்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக உம்முடைய சந்நிதியிலே எதிர்பார்த்து காத்திருக்க கிருபை அருளுங்கப்பா. உம்முடைய மகத்துவத்தை உணர்ந்து எங்கள் பலவீனங்களிலிருந்து எங்களை விடுவிக்கக்கூடிய வல்லமை உடையவர் நீர் என்று விசுவாசிக்க கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாரங்களை ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாய் ஜெபிப்பதற்கு எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள், தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானியுங்கள், அந்த தியானத்தின் அடிப்படையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுக்கு சுத்தமானால் நாளை இதே நேரத்தில் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.